Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விவாதத்தை நான் நந்தகுமார்கிட்டருந்து நகர்த்துறேன். விஜய் விவகாரம் கரூரில் நடைபெற்ற அந்த 41 பேர் பலியான சம்பவம், அதை அரசு எப்படி கையாள்கிறதுன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இன்னைக்கு அக்டோபர் 2 நம்மளுடைய தேசப்பிதா மகாத்மா காந்திஜி அவர்களுக்கும் அதோட பெருந்தலைவர் மாமனிதன் ஐயா காமராஜர் அவர்களையும் போற்றி வணங்கி இதை ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்வு கரூரில் நடந்த நிகழ்வு பெரும் துயரம். அதில் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள்ங்கிறது சில இடத்துல பார்க்கும்போது ஒரு துரிதகால நடவடிக்கையாக இருந்தாலும் சில ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பொறுப்பு டிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டும் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை சரியாக சொல்லி முடிக்காமல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் கலைஞ்சு போகுது. அதனுடைய தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் அதே மாதிரி சீஃப் இன்ஜினியர், அந்த கரூர் மாவட்டத்தினுடைய இபி சீஃப் இன்ஜினியர் ஏடிஜிபியும் பேசுகிறாங்க. அந்த இன்டர்வியூலையும் பார்த்திங்கனாக்கா அவங்க சீஃப் இன்ஜினியர் பேசும்போது அந்த கரண்ட் கட் பற்றி பேசும்போது ஒரு நெறியாளர்கள் கேட்கக்கூடிய, அதாவது பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்ல முடியாமல் இல்லை இதெல்லாம் எப்படி இருந்தாலும் கமிஷனில் கேட்பாங்க, அங்கே பதில் சொல்லிக்கிறோன்னு சொல்லிட்டு அதுவும் பாதியிலே முடிஞ்சுது. அடுத்தனுடைய தொடர்ச்சியாக திருமதி ஐஏஎஸ் அமுதா அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியும் பார்க்கும்போது அதில் வந்தக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப பிக் அண்ட் சூஸ் வீடியோஸ். அதில் பூராமே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோடு வருது. அந்த வீடியோஸ் எல்லாம் ரா ஃபுட்டேஜ் கிடையாது. அதோட அதில் நிறைய முன்னுக்கும் பின் முரணான தகவல்கள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு அவங்க அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறாங்க. முதல்ல ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு அந்த பைபாஸ் ரோட்டில் வேணும், அந்த லைட் ஹவுஸ் பைபாஸ் ரோட்டில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. லைட் ஹவுஸ் அந்த ஏரியாவில் கேட்குறாங்க, கிரவுண்டானால அதை அவங்க மெஷர் பண்ணுறாங்க. இன்ஜினியரை வச்சு பொறியாளரை வச்சு அதை மெஷர் பண்ணி 1,20,000 சதுரடி. இங்கே 60,000 மக்கள் நின்று பார்க்கக்கூடிய வசதி இருக்குது. அதில் 10,000 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இவங்க அந்த இடத்த மறுத்ததுக்கப்புறம் வேலுசாமிபுரத்தை தான் கொடுக்க முடியும்னு சொன்னதுக்கப்புறம் அதனுடைய மாற்றாக இன்னொரு லெட்டரை சப்மிட் பண்ணுறாங்க அடுத்த நாள். அந்த பத்திரிகையில் அந்த அமுதா ஐஏஎஸ் அவங்க கொடுத்ததில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காமிக்கிற அவங்க லெட்டர் பார்த்திங்கன்னா 2ஆவதாக கொடுத்த லெட்டர். அந்த லெட்டரில் 10,000 பேர் வராங்களா என்ன ஏதுங்கிற தகவலே கிடையாது. ஆனால் அந்த லெட்டர்லையும் அவங்க அனுமதிக்கப்பட்ட நேரம் 3 to 10 மணி, மாலை 3லேருந்து நைட்டு 10 மணி. ஃபஸ்ட்டு அந்த லெட்டரை காமிச்சிட்டு அடுத்தது காமிக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணி 10,000 பேருக்கு தான் அனுமதி கேட்டாங்கன்னு அடுத்த லெட்டர் ஃபோக்கஸ் வருது. ஆனால் அந்த 10,000 பேருக்கு அனுமதின்னு கேட்டது முதல் கொடுத்த லெட்டர். அந்த லெட்டருக்கு 2 லைன், முன்னாடி 2 லைன் பார்த்தீங்கன்னா அதில் தான் பொறியாளரை வச்சு இதை நாங்கள் அளந்தது பிரகாரம் 1,20,000 சதுரடின்னு சொல்லிட்டு அந்த சர்வேவனுடைய ரிசல்ட்டையும் மேப்பையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறோன்றாங்க. அப்போது 2 லெட்டரில் இருந்து இந்த 2 லெட்டர்லையும் தனக்கு எது சாதகமானதோ அதை எடுத்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இவங்க லேட்டாக வந்தனால தான் சொல்லிட்டு ஒரு செட்டப் கொண்டு வராங்க. அப்போது ஏடிஜிபி அவர்களே என்ன சொல்கிறாருன்னாக்கா 5-5:30 வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் காவலை நீங்கள் அதிகப்படுத்தலைங்கும் போது 5-5:30 வரைக்கும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒரு 6-6:30 மணிக்கு மேலே தான் அந்த க்ரௌட் ப்ரெஷர் அதிகமாகுதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அடுத்தது அதை இபி அவங்க பேசினது இந்த மாதிரி டிவிகே சார்பில் இருந்தே எங்களுக்கு கடிதம் கொடுத்தாங்க, தலைவர் பேசும்போது நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணணுன்ட்டு, ஆனால் நாங்கள் அதே நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதோட அவங்க அமுதா ஐஏஎஸ்னுடைய இதில் பேட்டியில் முடிஞ்சுது. ஆனால் அதே முன்னாடி அவங்க கொடுத்த பேட்டியில் பார்த்தா அந்த இதில் அவர் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இபி கரண்ட் கட் பண்ணணும், காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க யாரோ மரத்தில் ஏறிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்காங்கிறனால நாங்கள் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் பத்திரிகையாளர் என்னங்க முன்னுக்கு பிறனா சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது வருது. அப்போ நீங்க இந்த 4 பிரஸ் மீட், ராஜலட்சுமியுடைய பிரஸ் மீட்டா இருக்கட்டும், அமுதா ஐஏஎஸ் உடைய பிரஸ் மீட், செந்தில் பாலாஜி, இந்த 4 பிரஸ் மீட் மூலமா அரசு என்ன சொல்ல வராங்க? அரசு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் பாருங்க, நாங்க எதுவும் தப்பு பண்ணல, எங்க சைடுல எந்த தப்புமே இல்லை, எல்லா பாவமும் பழியும் விஜய் பண்ணிட்டாருங்க, நாங்க எங்க சைடுல எந்த கேப்புமே இல்லைங்க. ஆனா திருப்பி பத்திரிகையாளர் அருமையா கேள்வி கேட்கறாங்க ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும். அந்த சார்பா கேள்விகள் கேட்கும்போது பூராமே எங்க கமிஷன் இருக்குதுங்க, எல்லாத்தையுமே கமிஷன்ல கேட்பாங்க, நாங்க பதில் சொல்லிக்கிறோம். அப்போ
அந்த இதுல வந்து அவங்க தெளிவா கேட்குறாங்க. அமுதா ஐஏஎஸ் அவர்கள் மீட்டிங்லையும் ஏடிஜிபி பேசும்போது கேட்குறாங்க, விஜய் தாமதமா வந்துட்டாருன்னு சொல்றீங்களே, நீங்க கொடுத்த அனுமதியே வந்து 3 to 10 மணி வரைக்கும் தான். ஆமா, அவங்க கேட்டதை நாங்க அப்ரூவ் பண்ணிட்டோங்கிறாரு. அவங்க என்ன கேட்டாங்களோ 3 to 10 மணி அதை நாங்க அப்ரூவ் பண்ணிட்டோங்கிறாரு. அப்புறம் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு சார், எதை வச்சு லேட்டா வரீங்கன்னு சொல்ற கேள்வியை அப்படியே மறுதளிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க. அப்போ இவங்க செய்யக்கூடிய கட்டமைக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு அரசாங்க சைடில் நாங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட்லி ஆல் கிளியர் 100%. எல்லா தப்பும் விஜய் லேட்டா வந்துட்டாருங்கிறதுலே ஒரு கட்டமைப்பு. என்னுடைய பார்வையில் மற்ற மீட்டிங் கரூர் மீட்டிங்க்கு 3 to 10 மணி தான் அனுமதிக்கப்பட்ட நேரங்கிறனால, கரூர் மீட்டிங்க்கு 7 மணிக்கே போனனால கரூர் மீட்டிங் தான் ஒரு கரெக்டான நேரம். விமர்சனம் வைக்கிறாங்களே சார், விஜயா மௌனம் காக்குறா, தாவிக்காயா மௌனம் காக்குறாங்க? இல்ல, அவங்க மௌனம் காக்கல. அதாவது நான் என்னுடைய பல நேர்காணல்களை சொல்லியிருக்கேன், விஜய் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விக்டிமைஸ் ஆயிருக்காங்க. அவரை பார்க்க வந்த நபர்கள், அவர் மேல அன்பும் அபிமானமும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு 41 நபர்களுடைய உயிர் போயிருக்கும் போது ஒரு தனி மனிதனுக்கு அந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கும் பாருங்க. இது கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அருமையா சொல்லியிருந்தார். அவர் போய் அந்த பத்திரிகையாளர் கிடைக்கும்போது இதே கேள்வி அங்க கேட்கப்படுது. அவர் ரொம்ப பெருந்தன்மையா இது வரைக்கும் அதிமுகவை அவர் விமர்சிக்கிறார். பாரதிய ஜனதா கூட போனதை கூட விஜய் அந்த முன்னாடி மீட்டிங்ல நாமக்கல்ல விமர்சிக்கிறாரு, முந்தின மீட்டிங்ல விமர்சிக்கிறாரு. இது வந்து பொருந்தா கூட்டணி, நீங்க வந்து உங்களுக்கு நீங்க கட்சிக்காரங்க சொல்றதை கூட கேட்காம போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுங்கிற தோணியில பயங்கரமா விமர்சிக்கிறாரு. ஆனா எடப்பாடியார் அவர்கள் அந்த நேரத்துல கூட அதை அரசியல் ஆக்காம அந்த இடத்துலயும் ஏங்க அவருடைய மனநிலை என்னன்னு நமக்கு எப்படிங்க தெரியும்னு கேட்கிறாரு. அதே மாதிரி பாரதிய ஜனதா ஒரே நிமிஷம், அதே மாதிரி பாரதிய ஜனதாவும் இந்த இடத்துல எந்த விதமான அரசியலும் செய்யாம, ஏன்னா அவங்கள வந்து நீங்க இங்க வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியலை செய்யறாங்களே. என்னது திமுகவுக்கு ஆளும் அரசுக்கு எதிராக ஆளும் அரசு உரிய பாதுகாப்பு கொடுக்கல, இது இன்னொரு வகையான அரசியல் தானே? இல்ல, நியாயத்தை கேட்கறதுல என்ன அரசியல் இருக்கு? இப்ப நானே சொல்றேனே, நான் ஒரு தனி மனிதன், நான் இதை உட்கார்ந்து இவங்க அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் நான் இந்த 3 பேட்டியை நான் ஃபுல்லா மறுபடியும் திருப்பி உட்கார்ந்து கேட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எந்தெந்த இடத்துல எல்லாம் கேப் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட மனிதனா எனக்கு இத்தனை கேப் இருக்கு. அப்போ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை இன்டெலிஜென்ஸ் டீம் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும். அப்போ அவங்க ஒரு எவாலுவேஷன் பண்ணுவாங்கல்ல, அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கு. விஜய் மேல தப்பு இருக்குதா? இருக்குது, நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா விஜய் மட்டுமே கைது செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வலிமையா. என்ன கேள்வி? விஜய் ஏன் கைது செய்யவில்லை, விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை? அதுதான் வந்து திருமாவளவன் கூட இன்னைக்கு வந்து கேட்டிருக்கார். அவர் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் ஓட்டிட்டார். அவர் என்ன சொல்றாரு, பிரஸ் மீட்ல டெல்லிக்கு போயிட்டாரு. இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாராவை வச்சு அவங்க வந்து காங்கிரஸினுடைய ஆட்சியை கவிழ்த்திட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா உள்ளார கொண்டு வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமா பேசுறாரு. அப்ப என்ன, நான் இங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்டே ஓட்டிட்டாரு. அவர் என்ன ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஓட்டுறாருன்னா, விஜய் வந்து அதிமுக என்டி அலையன்ஸுக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த கூட்டணியில தோக்க போறோம், அதுக்கப்புறம் வந்து விஜயும் அதிமுகவும் பிஜேபி காலி பண்ணிட்டு இன்னும் ஒரு 3-5 ஆண்டுகளுக்குள்ளார பாரதிய ஜனதா வந்துரும். இப்போ இந்த கரூர் சம்பவம் விஜய எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு, அரசை எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு, திமுகவை எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு? இல்ல, இதுல வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2வது நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இந்த கட்சி முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்க வந்து எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லா வந்து கார்னர் செய்யப்பட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாரதிய ஜனதாவோ அதிமுக எந்த விதமான சந்தர்ப்பவாத அரசியலையும் செய்யாம அவங்களுக்கு என்ன மனசுல பட்டுச்சோ அந்த இடத்துல அவங்க கை கொடுக்கறாங்க. அதோட நியாயத்தை மற்றவர்கள் மற்ற தலைவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, திமுக திருமாவளவன் என்ன கேட்கிறாருன்னா, இது சம்பந்தமா நீங்க எல்லார் மேலயும் வழக்கு பதிவு செய்றீங்கல்ல, அப்ப விஜய் மேல ஏன் வழக்கு? அது நான் வரேன். அதை எப்படி நீங்க சந்தர்ப்பவாத அரசியல்னு சொல்ல முடியும்? அதிமுக என்டிஏ மட்டும் இல்ல, அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்காரு, பிரேமலதா அவர்கள் பேசியிருக்காங்க, மற்ற எல்லா கட்சி தலைவர்களும் இங்க பேசியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறது யாருன்னாக்கா திமுகவும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும் அதை பேசுறாங்க. இல்ல, அதை எப்படி நீங்க சந்தர்ப்பவாத அரசியல் எடுக்க முடியும்னு கேக்குறேன். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் அதுதான் இந்த இன்டர்வியூஸ் எல்லாமே சொன்னேன். அப்போ இந்த இன்டர்வியூஸ்ங்கும் போது அவங்க வீடியோஸ் போடுறாங்க. ஐஏஎஸ் அவர்கள் வந்தபோது அந்த வீடியோஸ் மட்டும்தான் இன்னைக்கு சமூக வெளியில இருக்கா? எத்தனை வீடியோஸ் இருக்கு? அப்ப அந்த வீடியோஸ் எல்லாம் காமிச்சு அந்த சைடுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நியாயத்தை பத்தியும் பேசியிருக்கணும் இல்லையா? அப்போ இவங்களுடைய 1 பாயிண்ட் அஜெண்டா ஸ்டாண்ட் என்னன்னா, அரசாங்கத்து சைடுல எந்த விதமான தப்புமே இல்லை, எல்லா பாவங்களையும் செஞ்சது வந்து விஜய் கட்டமைக்கும் போது இதுல வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் நம்மளை தூற்றக்கூடிய கட்சியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு நாகரிகமான அரசியல் அந்த இடத்துல செஞ்ச முடிஞ்சது.
இன்னும் ஒரு படி போய் ராகுல் காந்தி அவர்களையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா அவர் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்தா கூட அவர் ஸ்டாலின் ஐயாவையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு, அதோட விஜயையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த இடத்துல ராகுல் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய சல்யூட். ஏன்னா அவர் வந்து எதிர்கட்சியில இருக்காங்க, திமுகவினுடைய நேர் எதிரியா இருக்காரு, டிவி கேக்கும் காங்கிரஸ் இது டிஎம்கேக்கு தான் ஃபைட்னு சொல்றாரு, நம்ம எப்படி பேசுறங்கிறது ராகுல் காந்தி யோசிக்காம ஒரு இடத்துல இந்த இடத்துல அவங்கள விக்டிமைஸ் ஆயிருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டியது வந்து ஒரு தார்மீக பொறுப்புன்னு சொல்லி அதையும் ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுவும் வந்து வரவேற்கத்தக்கதா தான் நான் பாக்குறேன்.